Exercise 6.4 தான் first sum தான் பார்க்குறோம். Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through the point அப்புறம் parallel to the vector. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. 1 பாயிண்ட்டும் parallel to the vectorம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே 1 பாயிண்ட் அண்ட் parallel to the vector அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஏ வெக்டர்ன்றது கிவன் பாயிண்ட், பி வெக்டர்ன்றது பேரலல் பாயிண்ட்டு. ஸோ அந்த வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு கார்டீசியன் ஈக்குவேஷன் இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீ. ஸோ இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்றது என்னென்னா கிவன் பாயிண்ட், பி ஒன் பி டூ பி த்ரீன்றது என்னென்னா பேரலல் பாயிண்ட். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண அதுதான் ஆன்சர். ஸோ 1 மினிட்குள்ளே ஒரு சம் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இந்த ஃபார்முலா அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷனாக இந்த ஃபார்முலா, பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இந்த ஃபார்முலா. ஓகேவா? டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ தேங்க்யூ.